நம்மள நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணும்போது டைரக்ட் பிளான்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும், ரெகுலர் பிளான்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளாரிஃபை பண்றதுக்காக கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணும்போது டைரக்ட் பிளான் அண்ட் ரெகுலர் பிளான் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் பிளான் அப்படின்னு என்னன்றது பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்க அனலைசிஸை பண்ணிட்டு நீங்களே டைரக்டா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வேறஸ் உங்க ரெகுலர் பிளான் அப்படின்ற போது உங்க மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரோட ஹெல்ப்போட அவங்க அனலைஸ் பண்ணி கொடுக்குற ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் உங்க ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. டிபெண்டிங் அப்பான் தி மார்க்கெட் கண்டிஷன் அந்த போர்ட்ஃபோலியோக்கு ரீபேலன்ஸ் வேணுனாலும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சர்வீசஸ் அவங்க சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவே நீங்க டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீசஸும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் நீங்க டைரக்ட் பிளான்ல ரெகுலரா லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரெகுலர் பிளான்ல நீங்க கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல டிஃபரன்ஸே வராது. இன்வெஸ்டர் ரெகுலர் பிளான்ல லாங் டேர்முக்கு எஸ்ஐபி பண்ணும்போது அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா ஆகும் அப்படின்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்கு. அது உண்மையான்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்லை. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, உங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதும், அது மட்டும் இல்லாம அசட் அலோகேஷன் பேட்டர்னை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு கன்சிஸ்டன்டா உங்களுக்கு ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகும். இதுவே நீங்க டைரக்ட் பிளான்ல போகும்போது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ எப்படி ரீபேலன்ஸ்மெண்ட் பண்றது உங்களுக்குன்னு அப்படின்றது ஒண்ணு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இல்லாம ப்ராப்பரான அசட் அலோகேஷன் பேட்டர்னும் யாருமே மெயின்டைன் பண்றது இல்லை இன் டைரக்ட் பிளான். அதனாலதான் எல்லாருமே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெல்ப் மூலியமா ஸ்டார்ட் பண்றதுனால அவங்களுக்கு பெட்டர் போர்ட்ஃபோலியோவும் கிடைக்கும். அட் தி சேம் டைம்ஸ் லாங் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸும் கன்சிஸ்டன்டா ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைரக்ட் பிளான் ஆப்ஷன் அப்படின்றத யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியும், அது எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட் கண்டிஷன்லாம் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியுன்ற பர்சன் அவங்க டைரக்ட் ஆப்ஷனே போய்க்கலாம். இது எல்லாமே தெரியாம இருக்கிற பர்சன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெல்ப் மூலயமா போகும்போது அவங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டியும் கிடைக்கும். அவங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு போர்ட்ஃபோலியோவோ அவங்க மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரெகுலர் பிளானை ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றது, இன்னொன்னு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ல ரெகுலர் பிளான்ன்றது ஒன்று சூஸ் பண்றது. இந்த செகண்ட் ஆப்ஷன் எல்லாருக்குமே செட் ஆகாது. அது மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. வேறஸ் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பீரியாடிக் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அவங்களே கொடுப்பாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோவும் உங்களுக்கே கன்சல்ட் பண்ணி கொடுப்பாங்க.